வணக்கம். இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருப்பது சிறுவாபுரி முருகன். சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாடகை வீட்டை விட்டுவிட்டு சொந்த வீட்டிற்கு சென்று விடலாம். இத்தலத்திற்கு பாடப்பட்ட ஒரு திருப்புகழ் பாடலுக்கு பலன் எழுதியுள்ள வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருப்புகழை எல்லாம் முறைப்படுத்தி அவற்றிற்கெல்லாம் பெரும்பாலானவற்றிற்கு மெட்டமைத்து அதை பிரபலமடைய செய்தவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழை பாராயணமாக செய்பவர்களுக்கு, பலன் கருதி செய்பவர்களுக்கு எந்தெந்த திருப்புகழை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அவ்வாறு அவரால் தெரியப்படுத்தப்பட்ட விஷயங்களிலே இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு அருணகிரிநாதர் பாடிய 4 திருப்புகழ் பாடல்கள் ஒன்றை சொந்த வீடு அமைவதற்காக பாட வேண்டிய, பாராயணம் பண்ண வேண்டிய திருப்புகழ் என்று அவர் தெரிவுறுத்தியுள்ளார். இந்த ஸ்தலம் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. சென்னையிலிருந்து வடக்கு நோக்கி ஆந்திர மாநிலத்திற்கு செல்கின்ற ஜிஎன்டி சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. புழலேரியை தாண்டி, இப்பொழுது புழல் சிறை அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், அந்த புழல் சிறையெல்லாம் தாண்டி அப்படியே டுவர்ஸ் நார்த் போகும்போது மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குது சிறுவாபுரி என்று பெயர். ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே வருகின்ற ராமபிரானின் புதல்வர்களான இரட்டையர்களான லவகுச்சர்கள் அம்பு விட்டு விளையாடிய இடம் என்று இந்த இடத்தை சொல்வார்கள். அதை பற்றி உத்தர ராமாயணத்திலே பல தகவல்கள் உண்டு. ராமபிரானே வந்தார் ஒரு தரம். இவங்க தன்னுடைய தந்தை என்றே தெரியாமல் அவரோடு போய் போரிட்டு அவரை ஜெயித்து விட்டார்கள். யார் இந்த சிறுவர்கள், இவ்வளவு வீரர்களாக இருக்கிறார்களே என்று பிறகு யோசிக்கும் பொழுதுதான் தன்னுடைய புதல்வர்கள் என்று தெரிந்தது என்றெல்லாம் உத்தர ராமாயணத்தில் ஒரு கதை வரும். அந்த உத்தர ராமாயணத்திலே அவ்வாறு நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சி இந்த சிறுவாபுரியில் தான் நடந்தது. சிறுவர்கள் வாழ்ந்த புரி, சிறுவர்கள் அம்பெடுத்து போட்ட இடம், அதனால இது சிறுவம்பேடு என்று பெயர் வந்தது என்று தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தலம் முருகஸ்தலம். சுப்பிரமணியர் தனியாக எழுந்தருளிருக்கின்ற ஒரு ஸ்தலம். எங்கே முருகன் கோவில் இருந்தாலும் அங்கே சிவன் சன்னதி இருக்கும். அதே போல இங்கே உண்ணாமலையார் சன்னதியும் இருக்கின்றது. திருவண்ணாமலையிலே மகிழ மரம்தான் ஸ்தல விருட்சம், இங்கும் மகிழ மரம்தான் ஸ்தல விருட்சம். மகிழ என்னும் சொல்லை 4 விதமாக 4 முறை ஒரே திருப்புகழிலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். சீதளவாரிஜ பாதா நமோ நம என்னும் திருப்புகழ் இத்தலத்திற்கு பாடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திருப்புகழ். அர்ச்சனை திருப்புகழ் என்று 4 திருப்புகழை சொல்வார்கள். அருணகிரிநாதர் மொத்தம் பாடிய திருப்புகழ்கள் 1333. அதிலே 4 திருப்புகழ் பாடல்களை அர்ச்சனை திருப்புகழ் என்று சொல்வார்கள். அதில் ஒவ்வொன்றிலும் நமோ நம நமோ நம என்று முடியும். அவ்வாறு பாடப்பட்ட திருப்புகழ் பாடல்களுள் ஒன்று இந்த சிறுவாபுரிக்கு பாடப்பட்டது. மகிழ மரத்தால் இங்கு முருகனை, மகிழ மரத்தடியிலே எழுந்தருளிக்கின்ற முருகப்பெருமானை மகிழ்ச்சியாக அர்ச்சனை செய்து வழிபட வேண்டிய ஒரு தலம். அதற்காக பாடப்பட்ட திருப்புகழ் அந்த சீதளவாரிஜ என்னும் திருப்புகழ். இத்தலத்தை பற்றி சொல்லும் பொழுது இத்தலத்திற்கு யார் வழிபட்டாலும் அவர்களுக்கு பிரம்ம வித்தைகளெல்லாம் சித்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. கல்விக்கும் அதிபதியாக இங்கே முருகன் விளங்குகிறான். இத்தலத்திலே பல சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று மரகத மயில். பச்சை மயில் வாகனனே என்று நாம் பாடுவோம். பஜனையில் ஒரு பாட்டு ஒன்று வரும், பச்சை மயில் வாகனனே என்று முருகப்பெருமானை பற்றி பாடுவோம். உண்மையிலேயே பச்சை நிறத்தில் மயில் எந்த கோவிலையாவது இருக்குமான்னா பார்க்க முடியாது, வெறும் சிலையாக தான் இருக்கும். இங்கே பச்சை நிற சிலையாக மரகத மயிலாக வடித்திருக்கிறார்கள். அற்புதமான ஒரு சிற்ப அமைப்பு. அது மட்டுமல்ல, வள்ளி திருமணம், வள்ளியுடைய கரத்தை முருகப்பெருமான் பிடிப்பது போலும், அந்த வள்ளி அப்படியே நாணி தலை குனிவது போலும் ஒரு அழகான ஒரு பஞ்சலோக படிமம் இங்கே இருக்கிறது. அது காண வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சிற்பமாகும். இக்கோவிலுக்கு அருகிலேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது, வரதராஜ பெருமாள் என்று. திருவூரகத்தான் என்று அந்த
பெருமாளை அப்பகுதி மக்கள் அழைக்கின்றார்கள். இத்தலத்திற்கு பாடப்பட்ட ஒரு திருப்புகழ் பாடலிலே அருணகிரிநாதர் திருவூரகத்தோன் மருகோனே என்று அந்த பெருமாளையும் சேர்த்துதான் குறிப்பிடுகிறார். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு முருகன் ஸ்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய முக்கியமான முருகன் ஸ்தலங்களுள் சிறுவாபுரி என்பதும் ஒன்று. இத்தலத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே குழுக்களாக அமைத்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு குழுவாக அடியார்களெல்லாம் வந்து இங்கே பஜனை பாடல்களெல்லாம் பாடி முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளெல்லாம் செய்து பல நிவேத்தியங்களெல்லாம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இவ்வாலயத்திலே கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கந்தசஷ்டி விழா, கார்த்திகை தீபத் திருவிழா, பௌர்ணமி போன்ற நாட்களெல்லாம் மிக சிறப்பான வழிபாடுகளெல்லாம் நடைபெறுகின்றன. ஏராளமான அடியர்கள் இப்பொழுது இங்கே வருகிறார்கள். காமியார்த்த பக்தியாக இங்கே செல்பவர்கள் சொந்த வீடு அமைகின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக செல்கிறார்கள். திருமண தடை நீக்கும் தலமாகவும் இது விளங்குகின்றது. வள்ளியை மனம் புரிந்து கொண்ட கோலத்திலே இங்கு ஒரு அற்புதமான ஒரு உற்சவ திருமேனி ஒன்று இருக்கிறது. அது காண கிடைக்காத ஒன்றாகும். இத்தலத்திற்கு அருணகிரிநாதர் வருகை புரிகிறார். முதல் நாள் இரவு அங்கே வந்து அவர் தங்கிவிடுகிறார். அவரோடு சற்றேறக்குறைய 200-300 பேர் வருகிறார்கள் அருணகிரிநாதரோடு. அவர்கள் அத்தனை பேருடைய கனவிலும் முருகப்பெருமான் காட்சியளித்திருக்கிறார். அதை கண்டு மகிழ்ந்து வியந்து புகழ்ந்து பாடுகிறார் முருகப்பெருமானின் கருணையை இத்தலத்திலே. ஆகவே கருணை வள்ளலாக விளங்கும் முருகன் இத்தலத்திலே நமக்கெல்லாம் அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி சிறுவாபுரி முருகனை பற்றிய இன்னும் சில தகவல்களெல்லாம் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியாக வரவிருக்கிறது. தவறாமல் இருந்து பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.